from Rainbow 102.8ல இந்த ஷோ ஹலோ டாக்டர், நான் உங்க ஆர்ஜே ஆஷா. நேர்ல இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ரத்த கொடையாளர்கள் மற்றும் ரத்த மாற்றம் குறித்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் மேடம். ஓகே சார், இப்போ நம்ம ரத்த தானம் இதை பண்ணணும்னா என்ன வயது இருக்கணும், இல்லை என்னென்ன இதுக்கான அடிப்படை தகுதிகள் இருக்கணும்? நீங்கள் ரத்த தானம் பண்ணணுன்னாக்கா நீங்கள் ஒரு வாலண்டரி டோனராக இருக்கணும். நீங்கள் வாலண்டரியாக நீங்கள் வாக்கின் பண்ணி டொனேட் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். நீங்கள் 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் நீங்கள் ரெகுலராக டொனேட் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் டோனராக இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 60 வயதுக்குள்ளாக இருக்கிறது ரொம்ப உசிதமானது. ப்ளஸ் உங்களோட ஹீமோக்ளோபின் மினிமம் 12.5 மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டொனேட் பண்ண முடியும். ஏன்னா டொனேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு ரத்த சோகை ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நார்ம்ஸ்குள்ளே ஃபிட் ஆகிற எந்த வாலண்டரி டோனர் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நீங்கள் வாலண்டரியாக டொனேட் பண்ணலாம். ஓகே சார், இப்போ நார்மலாக நம்ம பிளட் டொனேட் பண்ணுறோன்னா அதில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது? நம்ம டொனேட் பண்ணுறது மூலயமா என்னென்னா, நீங்கள் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு பண்ணிக்கக்கூடிய ஒரு பேசிக் ஹெல்த் செக்கப் பார்த்திங்கன்னா நாங்களே பண்ணிடுறோம். உங்களுடைய உடலில் இருக்கிற கோமார்பிடிட்டிஸ் எதாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ உங்களோட ஹீமோக்ளோபின் அளவு சரியாக இருக்கான்னு பார்க்குறோம். உங்களோட உடல் நிலையில் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்றதை செக் பண்ணுறோம். உங்களோட பிபி பார்த்துக்குறோம். ப்ளஸ் நீங்கள் சீரான மனநிலையில் இருக்கீங்களான்றதை எங்களுடைய கவுன்சிலர் உங்களுக்கு அசஸ் பண்ணி நீங்கள் ஒரு சவுண்ட் ஹெல்த் அண்ட் சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்டோடு இருக்கீங்களான்றதை நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம் பிளட் கொடுக்கறது மூலயமா. ஓகே, பிளட் கொடுக்கறது மூலிமா இவ்வளவும் எக்ஸ்ட்ராவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடலை பற்றி நம்ம. ஆமாம். ஓகே, இப்போ நார்மலாக கோல்டு இருந்ததுன்னா பிளட் டொனேட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காமனான ஒரு எண்ணம் இருக்குது. ஆமாம், நம்ம டே டு டே நார்மல் பிளட் டோனர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் ஒரு கோல்டோ ஒரு ஃபீவரோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம ரத்தம் கொடுக்கறதுனால அவங்களுடைய உடல் இன்னும் சோர்வடைஞ்சிருமோன்ற ஒரு பயம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற பட்சத்தில் ரொம்ப சோர்வாக இருக்கீங்கனாக்கா நீங்கள் ரத்த தானம் கொடுக்கறத தவிர்த்துட்டு ஒரு 2-3 நாள் தள்ளி போட்டுட்டு தரலாம். இல்லை நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவுமே எடுத்துக்கல, இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் இதுக்கான மருத்துவத்தை எடுத்துக்கும் போது அவங்க உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா மட்டும் நீங்கள் ஒரு 2 வீக்ஸுக்கு நீங்கள் ரத்த தானம் கொடுக்கறத தவிர்க்கணும். மற்றபடி நீங்கள் ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் நீங்கள் நார்மலாகவே ரிகவர் ஆகிடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ரத்த தானம் பண்ணலாம். ஓகே, இப்போ அர்ஜென்ட்டாக ஒருத்தவங்களுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கே இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உடனே பிளட் கொடுக்கணும். பட் இவங்களுக்கு கோல்டு இருக்குது, இவங்க ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை மறைச்சி அவங்க பிளட் டொனேட் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்களா இது பண்ணும்போது? இல்லை, நம்ம டெஸ்ட்டில் அது எதுவும் தெரியாது. பட் நீங்கள் அந்த மாதிரி மறைச்சி கொடுக்குறீங்கன்றப்ப உங்கள் உடலில் இருக்கிற ஏதாவது ஒரு நோய் தொத்து பிளட் மூலயமா நீங்கள் கொடுக்க போகிற உங்களோட அந்த ரெசிபியன்ட் டோனருக்கு பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் நம்ம அதை தவிர்க்க சொல்கிறோம். அந்த மாதிரி இப்போ ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சியாக ஒரு ஃபேமிலி டோனர் நான் தரேன்னு முன் வரும்போது சப்போஸ் அவங்க ஒரு மது அருந்தி இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மதுவோட அளவு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் அதிகமாக இருக்கும்போது அதை நம்ம ஃபர்தராக எடுத்து அதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி அதை நம்ம இன்னொரு டோனருக்கு தரும்போது அதற்குண்டான அபாயங்கள் சிலதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் மது அருந்துகிற பழக்கம் இருந்தாலே நீங்கள் டொனேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் மேபி சம் அக்கேஷ்னல் ட்ரிங்கர்ஸாக இருக்கலாம். நீங்கள் எப்போயாச்சும் டூர் போயிருக்கீங்க, அக்கேஷ்னலாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்றப்ப நீங்கள் கொடுக்கணும்னு முன் வரும்போது நீங்கள் மது அருந்தி 24 மணி நேரத்துக்குள்ளேயோ இல்லை அந்த இன்டாக்சிகேஷன் லெவல்ஸ் ஹையாக இருக்கும் போது மட்டும் நீங்கள் ரத்தம் கொடுக்கறத தவிர்த்துக்கலாம். மற்றபடி நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக அந்த மதுவோட அளவு 24 மணி நேரத்தில் நம்ம ரத்தத்துலேருந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நார்மல் வாலண்டரி டோனராக வாக்கின் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்கள் ரத்தத்தை கொடுக்கலாம். ஓகே, பல்வேறு வகையான பிளட் டோனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ரத்தத்தில் எந்தெந்த வகையாக பிரித்து நீங்கள் எடுக்கிறீங்க? டைரெக்டாக பிளட்டே எடுப்பீங்களா, பிளட்டை நீங்கள் பிரிச்சுருவீங்களா?
நம்ம முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஹோல் பிளட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ரத்தத்தை என்ன பண்ணுவோம், ஒரு 350 ml 450 ml ஒரு டோனர்கிட்டேருந்து எடுத்து அதை நம்ம அப்படியே பேஷண்ட்டுக்கு செலுத்திக்கிட்டு இருந்தோம். பட் டியூ டு த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறோம். அந்த குறைபாடு இருக்கிற ரத்த அணுக்களை மட்டும் நம்ம பிரித்து எடுத்து அவங்களுக்கு செலுத்தக்கூடிய முறையில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு டோனர் கொடுக்குற அந்த ஹோல் பிளட்டை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 3 அல்லது 4 காம்பனன்ட்ஸாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ரெட் பிளட் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகப்பு ரத்த அணுக்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். சிகப்பு ரத்த அணுக்கள் வந்து நார்மலாக ஒரு அனிமியா பேஷண்ட்ஸுக்கோ, ரொம்ப ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கோ யாருக்கோ அதை நம்ம செலுத்திக்கலாம். அடுத்த காம்பனண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ டெங்கு ஃபீவர்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து அந்த ரத்த உறையிற அந்த ஒரு குறைபாடு ஏற்படுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து அடுத்து பிளேட்லெட்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தம் உறையிறதை வந்து பிரித்து எடுத்து தனியாக நம்ம அதை கொடுக்கும்போது நம்ம அந்த குறைபாடை மட்டும் நம்மளால் சரி செஞ்சுக்க முடியுது. அது இல்லாமல் பிளாஸ்மாவாகவும் அந்த பிளட்டில் இருக்க கிளாட்டிங் ஃபேக்டர் தனியாக க்ரையோவாகவும் நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். க்ரையோ ப்ரெசிபிட்டேட்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4 காம்பனண்ட்டில் பேஷண்ட்டுக்கு எந்த குறைபாடு இருக்கோ நம்ம அந்த குறைபாடுக்கு ஏற்ற மாதிரி இந்த 4 காம்பனண்ட்டில் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கான பெனிஃபிட்ஸை கொடுக்குறோம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு வாலண்டரி டோனர்னால் நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டோட உயிரை மட்டும் நீங்கள் காப்பாற்ற போகிறதில்ல. நீங்கள் கொடுக்குற இந்த ரத்தம் வந்து 4 காம்பனண்ட்டாக பிரிஞ்சு அது வெவ்வேறு பேஷண்ட்ஸ் 4 தனித்தனி உயிர்களை அது வந்து காப்பாற்றுது அப்படின்னும் போது இது ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருமே ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன் வரணும். ஓகேங்க சார். நீங்கள் இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க 350 450 ml அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எப்படி நீங்கள் டோனருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வயசு பார்ப்பீங்களா, இல்லை உடல் எடையா, எதை பார்த்து நீங்கள் இந்த 350 ml 450 mlன்றதை டிசைட் பண்ணுறீங்க? இல்லை, நார்மலாக நம்மளுடைய யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நாங்கள் 4 கூறுகளாக அதை பிரிக்கிறோம். இல்லை நம்மளுக்கு அந்த காம்பனண்ட்டோட அளவுகள், அதாவது இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த ரத்தம் உறையிறதுக்கான அணுக்கள் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுன்னும் போது நம்ம வந்து அந்த 450 ml ஆஃப் பிளட் எடுக்கும்போது ஒரு 100 ml எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த அணுக்கள் கிடைக்குது. ஸோ நம்மளுடைய ரிக்குயர்மெண்ட்ஸ் அன்றைக்கி பார்க்குறோம். நம்ம பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட அந்த டைமில் இருக்க பேஷண்ட்ஸுடைய ரிக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எதர் 350 ml 450 ml எது வேணுமோ நம்ம அந்த ரத்த குடையாளர்கள்ன்ட்டு இதை எடுத்து பிரிக்கிறோம். ப்ளஸ் பிளட் கொடுக்குறவங்களோட வெயிட்டை பொறுத்தும் இது மாறுபடும். இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து 450 ml ஆஃப் பிளட்டை, ப்ளஸ் நீங்கள் ஒரு கண்டினியூஸ் டோனராக இருக்க பட்சத்தில் உங்ககிட்டேருந்து நாங்கள் அந்த 450 ml பிளட்டை எடுத்து நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் டோனர்ஸ் இல்லை நார்மல் வாக்கிங் டோனர்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டோனர்ஸ்க்கு ப்ளஸ் எங்கள் டெய்லி ரொட்டீனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 350 ml பிளாக்ஸ் தான். ஓகேங்க சார். இப்போ வந்து மேஜராக என்னென்ன ரீசன்ஸ்க்காக நீங்கள் வந்து பிளட்டு வந்து எடுக்கிறீங்க, இதுக்கெல்லாம் தேவைப்படுது? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மாதிரி இந்த ஹோல் பிளட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிவியர் பிளட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ ஒரு கர்ப்பிணி தாய்மார்களுக்கோ இல்லை ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் சர்வைவ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏற்படக்கூடிய ஒரு லைஃப் த்ரெட்டனிங் இது பார்த்திங்கனாக்கா சிவியர் பிளட் லாஸ் தான். ஸோ அந்த பிளட் லாஸை இம்மிடியேட்டாக காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சப்பட்டது தான் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். படிப்படியாக நம்ம மெடிக்கல் சயின்சஸ் அட்வான்ஸ் ஆக நம்ம என்ன பண்ணுறோன்னா கேன்சர் பேஷண்ட்ஸு ப்ளஸ்ஸு மூளையிலே ரத்தம் உறையாது இருக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னன்றதை அறிந்து அந்த குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய காம்பனன்ட்ஸை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி தரோம். இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கீமோதெரப்பி அண்டர்கான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேடியேஷன் என்ன பண்ணும், நம்ம எலும்பு மஞ்சை போன் மேரோன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு மஞ்சையிலேருந்து தான் இந்த ரத்த அணுக்கள் செல்ஸ் எல்லாம் உருவாகுது. ஸோ அந்த உருவாக்குற அந்த தன்மையை வந்து இந்த ரேடியேஷன் போயிட்டு என்ன பண்ணுன்னா அதனுடைய க்ரோத் அல்லது அது அந்த நார்மல் விகிதத்தை வந்து இது கொஞ்சம் கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு அப்போ நம்ம இந்த பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அவங்களோட சீரான உடல்நிலையை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் நாளுக்கு நாள் டே டு டே கேன்சர் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை லைஃப் த்ரெட்டனிங் எமர்ஜென்சிஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உதவுது. ஓகே சார். இப்போ நார்மலாக வந்து பிளட் டொனேட் பண்ணுறதுனா அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்கா? நார்மலாக நீங்கள் பிளட் டொனேட் பண்ண வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 99% எந்த ரிஸ்க்கும் நடக்கிறது கிடையாது.
பட் சிலருக்கு வந்து ஆரம்ப காலத்தில் சிறு வயதிலிருந்தே நுரையீரலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு பிறப்புலேருந்தே என்னன்னாக்கா அவங்களோட நுரையீரல்லையோ இல்லை அவங்களுக்கு வலிப்புத்தன்மை வரக்கூடிய ஒரு நோய்களோ இருக்கலாம். அதை வந்து அவங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அதை தவிர்த்துறோம். பட் அதை தவிர்க்காமல் நம்ம சொல்லாமல் அவங்க டிரான்ஸ்ஃபியூஷன்னு போகும்போது சில மைன்யூட் ரியாக்ஷன்ஸ் அவங்களுக்கு இது பண்ணும். பட் அதற்காக தான் நாங்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ணுற எங்கள் பிளட் சென்டர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான முதல் உதவியும் அதுக்கான தனி டாக்டர்ஸ் டீமும் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல் நாங்கள் மெடிக்கல் கேர் கொடுத்து ப்ளஸ் நீங்கள் ரத்தம் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும், என்ன உணவு உட்கொள்ளணும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ரத்தம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அந்த சாலிட் காம்பனண்ட் லிக்விட் காம்பனண்ட் ஆஃப் பிளட்டுன்னு ரெண்டாவது பிரிக்கணும். உங்களோட லிக்விட் காம்பனண்ட் பார்த்திங்கன்னா வித்தின் 6-7 ஹவர்ஸில் ரீப்ளேஸ் ஆகிடுது. சாலிட் காம்பனண்ட் பார்த்திங்கன்னா வித்தின் 1 வீக்குள்ளே அது ரீப்ளேஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, நீங்கள் தனியாக அதுக்கான ஏதாவது பிரசக்தியான ஒரு டயட் எடுத்துக்கணுமா, உங்களுடைய தனிப்பட்ட டயட் பேட்டர்ன்ஸ் உங்கள் லைஃப் ஸ்டைல் என்னங்கிறத நாங்கள் அசஸ் பண்ணி உங்களுக்கு அதற்கான அறிவுரைகளையும் கொடுக்குறோம். ப்ளஸ் ரொம்ப ரேர் கேசஸில் பார்த்திங்கன்னா சிலருக்கு இந்த நீடில் போடுற இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இரத்த கட்டு மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா உடலில் நடக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். அதற்கான முதல் உதவிகள் அதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 2 வகையாக பிரிக்கிறோம். நீங்கள் டொனேஷன்ட்டு வரும்போது உங்களுக்கு ப்ரீ டொனேஷன் கவுன்சிலிங், போஸ்ட் டொனேஷன் கவுன்சிலிங் அப்படின்றது பண்ணுறோம். ப்ரீ டொனேஷன் கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் தகுதியான ஒரு இரத்த கொடையாளராங்கிறத நாங்கள் அசஸ் பண்ணி உங்கள் ரத்தம் வந்து ரொம்ப சேஃபாக அது நீங்கள் செலுத்தக்கூடிய பேஷண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது அசஸ் பண்ணுறதுக்காக ப்ரீ டொனேஷன் கவுன்சிலிங். இந்த போஸ்ட் டொனேஷன் கவுன்சிலிங் நீங்கள் ரத்தம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த போஸ்ட் டொனேஷன் கவுன்சிலிங் வந்து முழுக்க உங்களுடைய உடல் நலன் சார்ந்த உங்களுடைய பெனிஃபிட்காக கொடுக்க போகிற கவுன்சிலிங் தான். நீங்கள் என்ன பண்ணணும், சப்போஸ் உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த கான்டாக்ட் எண்கள், நீங்கள் எங்கே வரணும் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் கேர் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் டொனேஷன் கவுன்சிலிங்கில் கொடுத்து ப்ளஸ் நீங்கள் வாலண்ட்ரியாக வர இதில் உங்களை ஊக்குவிக்கிற வகையில் உங்களுக்கு ஒரு வாலண்ட்ரி டொனேஷன் சர்டிஃபிகேட்டும் தரோம். ஓகேங்க சார். வெல்கம் பேக். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரத்த கொடையாளர்கள் மற்றும் ரத்த மாற்றம் குறித்த நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் வந்திருக்காங்க டாக்டர், பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் லாஸ்பேட்லேருந்து பிரபு பேசுகிறேன் மேடம். ஓகே, சொல்லுங்க சார். உங்கள் கொஸ்டினை கேளுங்க சார் கிட்ட. சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். இப்போ வந்து நான் ஒரு 6 தடவை பிளட்டு கொடுத்துக்கிறேன் சார். ஓகே சார். ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவாங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுன்னுவாங்க. ஆனால் நான் போன மாதம் கொடுத்தப்ப இப்போல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எதனால் சார்? இது ஒரு நல்ல கேள்வி. எல்லாருக்குமே இருக்க டவுட் தான் இது. நார்மலாக மெடிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அந்த ரத்த அணுக்கள் வந்து உருவாகிறதுக்கு வந்து உருவாகி அது மெச்சூர் ஆகிற அந்த ஒரு சைக்கிள் பார்த்திங்கன்னா 90 நாட்கள். ஸோ 90 நாட்களுக்கு அப்புறம் அந்த ரத்த அணுக்கள் என்னென்னா உங்கள் உடல்லையே அது வந்து அழிஞ்சிரும், நம்ம மண்ணீரல்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 நாளுக்கு அதான் 90 days ஒன்ஸ் வந்து நீங்கள் மெடிக்கலி யூ ஆர் ஃபிட் அண்ட் எலிஜிபிள் டு டொனேட் பிளட். நீங்கள் 90 நாளுக்கு ஒரு தடவை தரலாம். பட் என்னென்னா எல்லாருக்குமே சீரான உடல்நிலை இருக்கிறது இல்லை இல்லையா? ஸோ சிலருக்கு சில உடல் உபாதைகள் இல்லை இணை நோய்கள் ஏதாச்சும் இருக்கும். ஸோ அதற்காக உங்களுடைய உடல் நலன் கருதி நார்மலாக பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு மினிமம் 2 முறையாச்சும் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மெடிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண் நபராக இருக்க பட்சத்தில் நீங்கள் 90 நாளுக்கு ஒரு முறை ரத்த டொனேஷன் பண்ணலாம். ஃபீமேல்ஸ் வந்து 120 days ஒன்ஸ் அவங்க இது பண்ணலாம். சரிங்க சார். ஓகே சார், நன்றி சார். ஓகே சார், தேங்க்ஸ் சார். இப்போ வந்து ரத்தம் வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்களோட பாதுகாப்பு பரிசோதனைகள்லாம் என்னென்ன? நார்மலாக இப்போ ஒருத்தவங்க வராங்கனாக்கா நாங்கள் வந்து இனிஷியலாகவே முதல்ல அவங்க ரத்தம் வந்து ரொம்ப சேஃபான ரத்தமா அப்படிங்கிறத வந்து கவுன்சிலிங் மூலயமா அவங்களுடைய ஒப்புதல் மூலயமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதையும் மீறி வராங்கனாக்கா அவங்களோட வைட்டல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறோம். எல்லாமே ஸ்க்ரீனிங் முடிஞ்சு அவங்க ரத்தம் உள்ளே வந்ததுக்கப்புறம்
அவங்க ரத்தம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த ரத்தத்தை வந்து நம்ம வந்து சில பரிசோதனைகள் செய்கிறோம். இப்போ ரத்தம் மூலயமா தொத்துறதுக்கூடான வியாதிகள்ன்ட்டு சிலதெல்லாம் மேண்டேட்ரியாக டெஸ்ட் பண்ண சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் பி, சி வைரஸ் இருக்கா, ஸோ ஹெச்ஐவி தொத்து எதாவது இருக்கா, மலேரியா இருக்கா, பால்வினை நோய் தொத்துன்னு சொல்லக்கூடிய சிஃபிலிஸ் ஏதாச்சும் இருக்காங்கிறத இந்த மேண்டேட்ரியான டெஸ்ட்டுகளெல்லாம் நாங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி அந்த ரத்தம் வந்து இது எந்த தொத்தும் இல்லைன்னு சொல்லி கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம செலுத்துறதுக்கு நம்ம அதை இது பண்ணுறோம். இதற்கு நடுவில் இதில் ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் 1% சந்தேகம் வந்தாலும் நாங்கள் அந்த நபர்களையும் கூப்பிட்டு அவங்கள மறுபடியும் பரிசோதனைக்கும் உட்படுத்துகிறோம். ப்ளஸ் இந்த ரத்தத்தை ரொம்ப பாதுகாப்பான முறையில் வந்து யாருக்கும் இதன் மூலயமா தொத்து பரவாமல் இருக்கக்கூடிய பயோமெடிக்கல் வேஸ்ட் டிஸ்போசலுங்கிற ப்ரோட்டோகால் படி நாங்கள் இந்த ரத்தத்தை வந்து அப்புறப்படுத்திடுறோம். வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரத்த கொடையாளர்கள் மற்றும் ரத்த மாற்றம் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இப்போது பிளட் டொனேட் ஒருத்தவங்க பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்த பிளட்டில் நீங்கள் என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் பண்ணுறீங்க? ஒரு டோனர் ரத்தத்தை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து அவருக்கு டிரான்ஸ்ஃபியூஷன் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, டிடிஏ இன்ஃபெக்ஷன்ஸ் எதாவது இருக்கான்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி அவரோட பிளட்டு சேஃப் தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை 4 கூறுகளை பிரித்து என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டோரேஜில் வச்சுக்கிறோம். அது ஒன்றுத்துக்குமான டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசீஜரையும் நாங்கள் இது கூட சேர்த்து பண்ணுறோம். ஸோ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் இருக்கக்கூடிய பிளட் வந்து அதனுடைய தன்மையை இழக்காமல் இருக்கா அப்படிங்கிறதையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் சோதித்து பார்த்து ஸோ நம்ம கரெக்டான கண்டிஷன்ஸில் இருக்க பிளட்டு, அதாவது கெட்டு போகாத பிளட், இப்போ ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ரிப்பேர்னாலேயோ இல்லை எனி இன்ஃபெக்ஷன்னாலேயோ அந்த ரத்தம் கெட்டுப்போன ரத்தம் டோனருக்கு போகக்கூடாதுன்றதில் வந்து 101% நாங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து இந்த பிளட்டை என்ன பண்ணுறோம், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அதில் ஏதாவது பாக்டீரியல் தொத்தோ இல்லை வைரல் தொத்தோ எதாவது இருக்கான்றதை பரிசோதனை பண்ணி இந்த மாதிரி எந்த தொத்துமே இல்லை, அது 100% சேஃப் அப்படின்னு அந்த டோனருக்கு நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த பிளட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்க சார். இப்போ எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க பிளட் சார்? இப்போ ஒரு காம்பனண்ட்டுக்கு அதற்கான ஒரு வேலிடிட்டி பீரியட் இருக்குது. இப்போ நாங்கள் ரெட் பிளட் செல் அப்படின்னு கூட இந்த ரத்த அணுக்களை வந்து நம்ம 2 வகையான பேக்ஸ் இருக்குது. அதன் பொறுத்து அதில் இருக்க ப்ரிசர்வேட்டிவ் பொறுத்து ஒரு 35 நாளோ இல்லை 42 நாள் வரைக்கும் நாங்கள் அதை சேமித்து வச்சுக்கணும். இப்போ இந்த ரத்தம் உறையக்கூடிய தன்மையை கொடுக்குற இந்த பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறத வந்து 5 நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதே இந்த வாட்டர் காம்பனண்ட் ஆஃப் த பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்மாவை நம்ம என்ன பண்ணலாம், 1 வருஷம் வரைக்கும் நம்ம அதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே சார். அடுத்த ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் விழுப்புரத்துலேருந்து ராஜா பேசுகிறேன். ஓகே, சொல்லுங்கள் சார், உங்கள் கொஸ்டினை சார் கிட்ட கேளுங்க. டாக்டர் புரியுங்க டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள். சரி, ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி அப்பா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ பிளட்டு தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டாங்க. ஓகே சார். நான் பிளட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு 8 மந்த்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிளட்டு செக் பண்ணால் அந்த ஹீமோகுளோபின் வந்து கம்மியாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. யாருக்கு சார், உங்களுக்கா உங்கள் அப்பாவுக்கு? எனக்கு தான் சார். உங்களுக்கு கம்மியாக இருக்க சொன்னாங்களா? ஓகே. ஆமாம் சார். அது ஏன் பிளட்டு அப்போ எடுக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு, இப்போ கொடுத்ததுக்கப்புறம் கம்மியாக இருக்குது, என்ன ரீசன் கேட்கலாம்? இல்லை சார், நீங்கள் அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் ரத்தம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ரத்த அணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல 120 நாளுக்கு அப்புறம் அது தானாக அழிந்து திரும்ப புதுசாக உருவாகக்கூடியது தான். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பிளட்டு கொடுக்கும்போது அதனால் உங்களோட ஹீமோக்ளோபினுக்கு எந்த பாதிப்புமே வராது. ப்ளஸ் நீங்கள் கொடுக்குற பிளட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அந்த வாட்டர் காம்பனண்ட் ஆஃப் த பிளட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளில் அது தானாக உருவாகிடும். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஹீமோக்ளோபின் வேல்யூஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய உடம்பு வந்து தானாக அதை உற்பத்தி பண்ணிக்கிற கூடிய திறன் இருக்கிறதுனால தான் நம்ம 120 நாளுக்கு ஒரு வாட்டி நம்ம பிளட் டொனேஷன் பண்ணுறோம். நீங்கள் டொனேஷன் பண்ணதுனால உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது வந்து கிடையாது.
ஸோ மேபி உங்களுக்கு உடல் சார்ந்த ஏதாவது இணை நோய்களோ இல்லை வேறு ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகள் இல்லை டாக்டர், எனக்கு வேற ப்ராப்ளம் மெடிசன்லாம் நான் எதுவும் எடுக்கல டாக்டர். இல்லை, அதை தான் நீங்கள் உங்களை பரிசோதனைகளை உட்படுத்தி அது என்ன குறைபாடுகள்ன்றதை கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு ரத்தம் நீங்கள் தானம் பண்ணீங்கன்றதுக்காக உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உங்களை பரிசோதனைக்கு உட்படுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ டாக்டர். வெல்கம் பேக். எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரத்த கொடையாளர்கள் மற்றும் ரத்த மாற்றம் குறித்த நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து இந்த டேட்டூஸ்லாம் குத்திக்கிறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல தான் நம்மளுக்கு டேட்டூன்றது இருக்கும். இப்போ வந்து அது ஒரு ஃபேஷனாகவே மாறி உடம்பு ஃபுல்லாக கை ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டூஸ் குத்திக்கிறவங்க வந்து ரத்த தானம் செய்யலாமா? கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நம்ம டேட்டூன்ட்டு இல்லை, எனி டைப் ஆஃப் பாடி பியர்சிங், எதர் நீங்கள் மூக்கு குத்திக்கிறதோ காது குத்திக்கிறதோ நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் உங்கள் ஒரு 12 மாதம் 1 வருஷத்துக்கு நீங்கள் ரத்த தானம் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் பாடி பியர்சிங் பண்ணுற அந்த நீடில் மூலயமா உங்களுக்கு இந்த இரத்தத்து பரிமாற்றம் மூலியமாக ஏற்படக்கூடிய கிருமி வைரஸ் தொற்றுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த ரிஸ்க்கை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோட்டோகால் படி 12 மாதம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பாடி பேசிங் பண்ணி 12 மாதத்துக்கு அப்புறம் தரலாம். இப்போ நம்ம அவுட் சைடு இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா WHO என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 6 மந்த்ஸில் தரலான்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இந்த பாடி பேசிங் இது அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம இரத்த தொற்றை வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ வந்து நாள்பட்ட நோய் இருக்கிறவங்க வந்து பிளட் டொனேட் பண்ணலாமா? கண்டிப்பாக. இப்போ டயபெட்டிஸோ சுகர் இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை, இப்போ நாங்கள் தான் உங்களுக்கு பிபி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற பட்சத்தில் நாங்கள் உங்களோட உடல் சார்ந்த சில ரிஸ்க் இருக்கிறதுனால நாங்கள் உங்களை வந்து தற்காலிகமாக நீங்கள் தர தேவையில்ல அப்படின்னு நாங்கள் இது பண்ணுறோம். பட்டு அது இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டயக்னோஸ் பண்ணி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கனாக்கா நீங்கள் தாராளமாக தரலாம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கடந்த 4 வாரத்துக்கு நீங்கள் மாத்திரை மருந்துகள் எதுவும் மாற்றாமல் சீரான அளவில் உங்கள் ரத்தம் சுகர் லெவல்ஸ் இருக்குது, மாத்திரை வந்து கண்டினியூ பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் 4 வாரத்துக்கு நீங்கள் மாற்றாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக ரத்தம் டொனேட் பண்ணலாம். அந்த மாதிரி பிபி பேஷண்ட்ஸ் வந்து ரத்த அழுத்தம் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து 1 மாதத்துக்கு உங்களுடைய மாத்திரை அளவுகளை நீங்கள் மாற்றாமல் இருக்கீங்க, நீங்கள் கொடுக்க வர அன்னைக்கு உங்களுடைய ரத்த அழுத்தம் சீரான நிலையில் இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் ரத்தம் கொடுக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் அறுவை சிகிச்சை இல்லை பல்வேறு மருத்துவத்தில் வந்து இந்த ரத்த மாற்று அப்படின்றது எப்படி பயன்படுத்துகிறீங்க? நம்ம ரத்தம் வந்து முன்னாடி பார்த்திங்கனாக்கா வெறும் பிளட் லாஸ்க்கு மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ அறுவை சிகிச்சைக்கு, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கான குறைபாடுகளை கண்டறிந்து அவங்க குறைபாடுகளை மட்டும் சரி செஞ்சுக்கக்கூடிய அட்வான்சஸ்லாம் வந்துருச்சு. அது இல்லாமல் இந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் தெரப்பி இது போன்ற சில லேட்டஸ்ட்டு சிகிச்சைகளுக்குமே இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து ஃபேமிலி டோனர்ஸ், இப்போ வந்து என்ன சொல்ல, ஃபேமிலி இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை, ஸோ மகன் வந்து கொடுக்கறது இல்லை மகள் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி ஃபேமிலி டோனர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களோட நன்மைகள் என்ன, அந்த மாதிரி கொடுத்துக்கலாமா ஃபேமிலிக்குள்ளேயே? கண்டிப்பாக. நம்ம ஃபஸ்ட்டு வாலண்ட்ரியாக பார்த்தீங்கன்னாக்கா அதர் தென் வாலண்ட்ரி டோனர்ஸ் பார்த்திங்கன்னா ரத்தம் கொடுக்கறதுக்கு முன் வரவங்க பார்த்திங்கனாக்கா ரத்த சொந்தங்களாக தான் இருப்பாங்க. முதல்ல அப்பாவுக்கு பையனோ இல்லை மனைவியோ இல்லை சொந்தக்காரங்களோ தருவாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரத்த உறவுகளுக்குள்ளே ரத்தம் கொடுக்கறத வந்து நாங்கள் தவிர்த்துக்க சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ஒரே HLA ஜீன் அப்படிங்கிற கூடிய அந்த எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து
அவங்க ஜீன்ஸ் அவங்க க்ளோஸ்டு ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் எதிர்ப்பு சக்தி அணுக்கள் இருக்குங்கிறதுனால உங்கள் ரத்த சொந்தங்களுக்குள்ளே நீங்கள் ரத்தம் கொடுத்துக்கும் போது டிரான்ஸ்ஃபியூஷன் அசோசியேட்டட் கிராஃப்ட் வெர்சஸ் ஹோஸ்ட் டிசீஸ் அப்படின்ற கூடிய அந்த ஒரு கண்டிஷன் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். ஸோ முடிந்த அளவுக்கு நீங்கள் ரத்த சொந்தத்துக்குள்ளே இருக்கிறத தவிர்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே நீங்கள் இந்த ரத்த பரிமாற்ற பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல உடல்நலத்தை பேணும். ஓகே சார், இப்போ வந்து மருத்துவமனையில் இப்போ ரத்த மாற்றம் வந்து நீங்கள் எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி கண்காணிக்கிறீங்க? அதுதான் இப்போ தனிப்பட்ட தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அறிந்து, இப்போ நீங்கள் ஒரு எமர்ஜென்சியாக வரீங்க அப்படின்னும் போது இப்போ நம்மளுக்கு உங்களுடைய ரத்தத்தை எடுத்து எங்ககிட்ட இருக்க ரத்தத்தை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். இந்த ரத்தம் உங்கள் ரத்தத்து கூட சேரும்போது அதற்கான பக்க விளைவுகளோ பின் விளைவுகளோ எதுவுமே இருக்குமா இல்லையாங்கிறத எங்களோட கிராஸ் மேட்சிங் அப்படிங்கிறக்கூடிய டைப்பில் வந்து உங்கள் ஆன்டிபாடிஸ்க்கான சாம்பிள்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. அந்த மருந்துங்களை உட்படுத்தி நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் கொடுக்குற ரத்தமும் உங்களுடைய ரத்தமும் மேட்ச் ஆகுதுங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் அதை சர்டிஃபை பண்ணி உங்களுக்கு அதை கொடுக்க போகிறோம். ப்ளஸ் இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் இல்லை எக்ஸ்ட்ரீம் எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது நெகட்டிவ் ரத்த கொடையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் யூனிவர்சல் ரெசிபியன்ட். அவங்களுடைய ரத்தம் வந்து யாருக்கு வேணாலும் நம்ம அதை உட்படுத்தலாம். அவங்க அந்த ரத்தத்தை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ரத்த டிரான்ஸ்ஃபியூஷன் மூலிமா எந்த ரியாக்ஷனும் நடக்காதுன்றதுனால நம்ம எக்ஸ்ட்ரீம் எமர்ஜென்சி ஆஸ் அ லைஃப் சேவிங் மெஷர் நம்ம என்ன பண்ணுறோன்னா நெகட்டிவ் ரத்தத்தை கொடுத்து அந்த டோனரோட ரெசிபியண்ட்டோட உயிரை வந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அப்போது இந்த பிளாஸ்மா பரிமாற்றம், இந்த ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு டெங்கு பேஷண்ட் வராங்க அப்படின்னும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டாக நம்ம டெங்கு பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்களுடைய அந்த ரத்தம் உறையிறதலுக்கான பிளேட்லெட் அளவு இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுகள் வந்து வேறுபட்டு இருக்கும். ஒரு டெங்கு சிண்ட்ரோமுக்கும் ஒருத்தரோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேட்லெட்டோடைய அணுக்கள் கவுண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப லோ கவுண்ட் 10,000 கீழே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பிளட் யூனிட்டோட பிளேட்லெட் வந்து பத்தாது. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படும். ஸோ நம்ம வந்து பழைய காலத்தில் இருக்க மாதிரி ஹோல் பிளட்டாக ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அதற்கான ரத்தம் உறைதலுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னிக்ஸ் ஏஃபெரெசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இதில் நம்ம ஒரு ரத்த கொடையாளர் வந்து ஒரு ரத்தம் கொடுக்கும்போதே நம்ம என்ன அணுக்கள் தேவை அப்படிங்கிறத அந்த மிஷின் மூலயமா ஃபீட் பண்ணி, இப்போ ஒரு டெங்கு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவர்கிட்டேருந்து நம்ம பிளேட்லெட்டை மட்டும் கலெக்ட் பண்ணி நம்ம அதை செலுத்தும் போது நம்மளுக்கு ஒரு 5-6 பேஷண்ட் கிட்டேருந்து நம்ம பிளேட்லெட் எடுத்து செலுத்தக்கூடிய அந்த ஒரு திறன் வந்து அந்த ஒரே சிங்கிள் டோனர் பிளேட்லெட்டில் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து பிளாஸ்மா தெரப்பி தேவைப்படலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஏஃபெரெசிஸ் டோனர் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் வர வாலண்டரி டோனர்ஸில் வந்து நல்ல ஃபிட்டான டோனர்ஸுகளை நாங்களே செலக்ட் பண்ணி அவங்க ஏஃபெரெசிஸ்க்கு நாங்கள் பயன்படுத்திக்கும் போது பேஷண்ட்ஸுக்கு வந்து இன்னும் நல்ல பொட்டன்ட் பிளட் காம்பனன்ட்ஸாக கிடைக்கும் போது அவங்களுடைய ரெக்கவரி கெப்பாசிட்டி அண்ட் ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப விரைவாக ரெக்கவர் ஆகி அவங்க வீட்டுக்கு திரும்பக்கூடிய நிலை வருது. ஓகே சார், வெல்கம் பேக். எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரத்த கொடையாளர்கள் மற்றும் ரத்த மாற்றம் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ வந்து ரத்தம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்து முன் வர்றதில்லை, அது வராங்க, ஒரு சில பேர் வந்து வாலண்டரியாக வர்றது கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வர்றப்ப தான் இந்த ரத்த டொனேஷன் பற்றின நம்மளுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு புரிய வருது. இப்போ நார்மலாக நம்ம என்ன தான் மெடிக்கல் ஃபீல்டில் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்தாலும் அந்த ரத்த அணுக்கள் வந்து அந்த எலும்பு மஞ்சை போன் மேரோ அப்படிங்கிறது மூலயமா மட்டும்தான் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம லேபில் வந்து இந்த பிளட்டை வந்து உருவாக்க முடியாது. ஸோ நீங்கள் வாலண்டரியாக முன் வந்து டொனேட் பண்ணும்போது தான் பல உயிர்களை நாங்கள் வந்து காப்பாற்ற முடியும். ஸோ இப்போ நம்ம ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டரியாக முன் டொனேஷன்ஸ் மூலயமா மட்டும்தான் நம்ம பல உயிர்களை காப்பாற்ற முடியும்.
இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காருன்றப்ப அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் பிளட் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இன்னும் ஒரு ட்ரொமாட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு அட்லீஸ்ட் ஒரு வீட்டில் கண்டிப்பாக ஒரு வாலண்டரி டோனர் அப்படிங்கிற பட்சத்தில் இளைஞர்கள் ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கவங்களாம் இன்னும் முன் வந்து வாலண்டரியாக டொனேட் பண்ணுறது மூலிமா நம்ம இன்னும் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். இப்போ ரத்தம் கொடுக்க முடியல அப்படிங்கிறதால ஒரு உயிர் பிரியறது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு இது. ஸோ நம்ம 100% அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம எல்லாருமே அவங்கவுங்க பர்சனலாக அவங்க ஸ்டெப் எடுத்து வாலண்டரியாக முன் வந்து இதை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிறது மூலயமா நம்ம பல மரணங்களை தவிர்க்கலாம். ஓகே சார், இப்போ வந்து வாலண்டியராக இப்போ பிளட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்க எப்படி ப்ராப்பராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது? கண்டிப்பாக நீங்கள் எப்படி ஒரு ஆர்கன் டோனராக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வாலண்டரி பிளட் டோனராக நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ புதுவைன்னு எடுத்துக்கும் போது இங்கே இருக்கிற கவர்மெண்ட் பிளட் சென்டர்ஸ் எதில் வேணாலுமே நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு வாலண்டரி டோனராக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்கன்னும் போது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட பாதுகாக்கப்படுது. இந்த டீட்டெயில்ஸ் வந்து தேர்ட் பர்சனுக்கு ஷேர் பண்ணப்படாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்கள் குரூப் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு வாலண்டரி ரெஜிஸ்டர் பண்ணும்போது நாங்கள் எங்களோட வாலண்டரி லிஸ்ட்டில் வந்து உங்களை பாதுகாத்து வச்சுப்போம். உங்கள் ரத்த குறைபாடுகள் எங்கள்கிட்ட அதிகமாக இருக்கப்போ நாங்களே உங்களை கால் பண்ணி அணுகும்போது நீங்கள் வந்து ரத்தம் கொடுக்கலாம். இல்லை நீங்களாகவே கூட வருடம் 2 முறையோ 3 முறையோ நீங்கள் எங்கள் பிளட் சென்டருக்கு நீங்கள் உங்கள் வாலண்டரி டொனேஷனை கொடுக்கலாம். ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா நீங்கள் வாலண்டரி டோனராக இருக்க பட்சத்தில் எனி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட நீங்கள் உங்களுடைய இந்த பிளட்டை கொடுக்கும்போது அது சரியான முறையில் எந்த ஒரு விதமான மிஸ்யூஸும் இல்லாமல் நீடி டோனர்ஸ்க்கு போயிட்டு கிடைக்கிது. நீங்கள் எனி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட இது கொடுக்கறது வந்து நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்குற பிளட்டு வந்து அது தவறாக பயன்படுத்தப்படலாம் மானிட்ரி வைஸ். ஸோ நீங்கள் வாலண்டரி டோனராக இருக்கவங்க இனிமேட்டு எனி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கவர்மெண்ட் பிளட் சென்டர்ஸில் மட்டும் உங்களோட ரத்த தானத்தை ரெகுலராக கொடுக்கும்படி நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து இவங்களுக்கு பிளட் தேவைப்படுது நிறைய அந்த மெசேஜஸ் வந்து நிறைய ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை அனுப்புங்க நாங்கள் பிளட் கொண்டு வந்து கொடுக்குறோன்னு இந்த மாதிரி நிறைய மிஸ்யூஸும் நிறைய பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு ரத்த தேவைன்ட்டு இருக்கும்போது நம்மளுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி பணம் பறிச்சிக்கிற சில சம்பவங்களும் அங்கங்கே நடக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ரத்தம் கொடுக்கணும் இல்லை ரத்தம் தேவைப்படுதுன்னும் போது இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ரக்தோஷ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா முழுக்க இருக்க எல்லா இரத்த வங்கிகளையும் ஒன்று சேர்த்து இணைத்து பயன்படக்கூடிய ஒரு நெட்வொர்க்கோட வெப்சைட் இது. நீங்கள் இதில் போயிட்டு உங்களுக்கு எந்த வகையான ரத்தம் அது எந்த இரத்த வங்கியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் வாலண்டரி டோனராக நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாலுமே உங்களுடைய ரத்தம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லை உங்களுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் எங்கே தேவைப்படுதுன்றத நாங்களும் இந்த ரக்தோஷ் போர்ட்டல் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு உங்களை அணுகி உங்கள் ரத்தத்தை எங்களால் பயன்படுத்திக்க முடியும். இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பயன்படுத்தி யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட். நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் மூலயமா மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வர மெசேஜஸுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் ஒரு வாட்டி சரி பார்த்துட்டு நீங்கள் ரத்த தானம் கொடுக்கறது சரின்னு நான் நினைக்கிறேன். வெல்கம் பேக். FM ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து. ஓகே, உங்க கொஸ்டின் சார் கிட்ட கேளுங்க. டாக்டர், இந்த ரத்தம் வங்கியில நம்ம பொதுவா ரத்தம் அப்படிங்கறது கொடுக்கறோம் இல்லையா, அப்போ கொடுக்கறதுக்கு ஆஃப்டர்வர்ட்ஸ் சாப்பாடு அப்படிங்கறது, அதாவது சாப்பாடுங்கிற போது ஏதாவது ஆகாரம் அப்படிங்கறத இவ்வளவு ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் எடுத்துக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? ஏன்னா பொதுவா நான் பார்க்கும்பொழுது இந்த ஜூசஸ் அது மாதிரி தான் குடிக்கணும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம வந்து பிளட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக
பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் நீங்கள் உங்கள் மீல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்தாலே போதும். ஓகே. ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு ஸ்பெஷல் டயட் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் ப்ளட் டொனேட் பண்ண வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் ப்ளட் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஏன் ஜூஸ் கொடுக்குறோன்னா, உங்களுடைய ரத்த அழுத்தம் சீராக இருக்கணுங்கிறதுக்காக, உங்களோட ஃப்ளூயிட் லெவலை பிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஒரு ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதை கொடுக்குறோம். அதை தவிர்த்து நீங்கள் இது சாப்பிடக்கூடாது, ஜூஸ் மட்டும்தான் குடிக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் டே டு டே உங்களோட உணவு ஹேபிட் என்னவோ, நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்றீங்களோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு 6 மணி நேரமோ 12 மணி நேரமோ உங்களோட உடல் சோர்வு இருக்கிறது நார்மல் தான். ஓகே. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஓகேங்க சார். இப்போ பிளட் டொனேட் பண்ணணும்னா நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் நீங்கள் நடத்துகிறீங்களா? வருஷத்துக்கு எத்தனை தடவை இந்த கேம்ப் நடக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக. இப்போ நாங்கள் பிளட் பேங்காக பார்த்திங்கன்னா எங்களுடைய இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மோட்டிவேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய தன்னார்வலர்களோட உதவி மூலயமா எங்களுக்கு ரொம்ப நிறைய வாலண்டரி டொனேஷன்ஸ் கிடைக்கிது. ஓகே. ஸோ அவங்க மூலயமா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் ஒரு 2 கேம்ப் கிடச்சிருது. ஒரு கேம்பில் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 30-40 தன்னார்வலர்கள் ரத்தம் கொடுத்து உதவி பண்ணுறாங்க. இவங்களுடைய ரத்தம் நம்ம பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப பயன்படுது. ஓகே. இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் எல்லோரும் ரத்தம் கொடுக்கலான்னு இருக்கோன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்கே காண்டாக்ட் பண்ணுறது? கண்டிப்பாக நீங்கள் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிட்டு நீங்கள் ப்ளட் கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு தலைவர்கள் பிறந்தநாள், உங்கள் பிறந்தநாள், இல்லை இனி ஒரு ஃபேமிலி அக்கேஷனுக்கு நீங்கள் குரூப்பாக ப்ளட் கொடுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுடைய ரத்த வங்கிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு என்ன டேட் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுக்கறது மூலயமா நீங்கள் ஒரு 40 ரத்த கொடையாளர்களுக்கு மேலே தரீங்கன்ற பட்சத்தில் நாங்களே மொபைல் வேன் செட்டப் இருக்குது. ஓகே. நாங்கள் எங்கள் மொபைல் மெடிக்கல் டீம் நீங்கள் சொல்கிற இடத்துல அந்த செட்டப்பை போட்டு நாங்கள் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிப்போம். 40 யூனிட்டுக்கு கீழே தான் நீங்கள் தரப்போகிறீங்கன்றப்ப நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு நாங்கள் உங்களுக்கான டயட்டு, உங்களுக்கான பேனர்ஸு, அது எல்லாமே நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக நாங்கள் உங்களை இது பண்ணலாம். இப்போ ஒரு 2 டேஸ் பிஃபோராகவே இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, டோல் ஃப்ரீ மாதிரி எதாவது இருக்கா, இல்லை ஹாஸ்பிட்டலில் இன்டிமேட் பண்ணணுமா? இல்லை, ஹாஸ்பிட்டலில் நீங்கள் உங்கள் தான் ரக்தோஷ் போர்ட்டல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரக்தோஷ் போர்ட்டலில் எங்கள் பிளட் பேங்க்கோட கால் நம்பர் இருக்குது. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த விவரங்களை கேட்டுக்கலாம். நாங்கள் எங்களுடைய இமெயில் முகவரிகள்லாம் உங்களுக்கு பகிரும்போது நீங்கள் இமெயில் மூலயமா எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் தயார் நிலையில் எங்களை வச்சுக்கிறதுக்காக அது கேட்குறோம். 2 டேஸ் பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இன்ஹவுஸ் டொனேஷனாக நீங்கள் வாலண்டரியாக கொடுத்துட்டு போகலாம். ஓகேங்க சார். இப்போ நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த வாலண்டரி டொனேஷன் நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதன் மூலயமா மட்டும்தான் நம்ம பேஷண்ட்ஸோட உயிரை காப்பாற்ற முடியும். ஸோ நம்மளை மாதிரி லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் இன்னும் வாலண்டரி டொனேஷன்ஸ் அதிகமாக வரணும். யங்ஸ்டர்ஸ் ஆல்ரெடி முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப அவேர்னஸ் அதிகமாகி முன் வராங்க. இது இன்னும் அதிகமாகணும். ப்ளஸ் நீங்கள் ஒரு வாட்டி வாலண்டரியாக டொனேட் பண்ணுறதுங்கிறத விட நீங்கள் உங்களோட அதை லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கிறது இந்த சொசைட்டிக்கு இன்னும் நல்லது கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் ரெகுலராக டொனேட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸை நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள், அவங்கள ப்ரொமோட் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வாங்க, நான் டொனேட் பண்ண போகிறேன்றப்ப நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோட வரலாம். ஸோ இதன் மூலயமா நீங்கள் வாலண்டரி டொனேஷன்ஸ் அதிகப்படுத்துறது மூலயமா நம்மளுக்கு பேஷண்ட்ஸுக்கு நிறைய பிளட் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது. ஸோ அவங்களுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்குது. அவங்களுடைய லைஃப்பை நீங்கள் சேவ் பண்ணுற ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்களும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் இதன் மூலயமா. ஓகே. ஒருத்தர் பிளட் கொடுக்கறதுனால 4 பேர் உயிரை காப்பாற்ற முடியும் இல்லையா? ஸோ அதை நினைச்சாலே இன்னும் நிறைய வாலண்டியர்ஸ் வருவாங்க, நிறைய யங் ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பிளட் டொனேட் பண்ணுறது இந்த நிகழ்ச்சி மூலயமா அவங்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோளாகவே நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரத்த
வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் டாக்டர். கண்டிப்பாக இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர்.